அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமணத்தை பற்றியும் விவாகரத்து பற்றியும் நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருமணம் என்பது நபி வழியாகும். இறைவனுக்காக நம்ம செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளில் கட்டுப்பட்டதாகும். எல்லா வணக்க வழிபாடுகளுக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்கி முடிஞ்சிடும். ஆனால் திருமண வாழ்க்கை ஆரம்பித்ததுல இருந்தே கணவன் மனைவி 2 பேர்த்துக்குமே அவங்க பரஸ்பர உணர்வுகளை மதித்து திருமறையில் சொன்னது போல் நம்ம ரசூல்லா சொன்னது போல் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க வாழ்நாள் முழுக்க இபாதத்தில் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இவ்வளவு சிறப்புகள் இந்த திருமணத்தில் இருக்குது. ஆனால் மனிதன் அவனுடைய இஷ்டப்படி கையாளக்கூடாது. அவனுக்கு பிடிச்ச நேரத்தில் சேர்ந்து வாழ்கிறதும் பிடிக்காதப்ப பிரிஞ்சு வாழ்கிறதுமாக இருக்கக்கூடாது. இதுக்குன்னே நம்ம இஸ்லாம் மார்க்கத்தில் சில கட்டுப்பாடுகள் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பந்தத்தில் இணைய நாடுனாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை அவங்க பொறுப்பாளிகளிடம் சொல்லணும். அவங்க தலையீடும் உயர் கவனமும் அப்புறம் அனுமதியும் நல்லாசியும் இருக்கணும். அதுக்கப்புறம் 2 வீட்டாரின் சார்பிலையும் சாட்சிகள் இருக்கணும். அவங்க முஸ்லீமாக இருக்கணும். அப்புறம் இஸ்லாமிய சபையோரின் முன்னிலையில் தான் நடைபெறணும். அப்புறம் அவங்களுடைய நல்லாசியும் அல்லாஹு தாலாவுடைய அருளும் அந்த தம்பதிகள் மீது ஏற்பட்டு அவங்க அழகிய அர்த்தமுள்ள வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும். இது இல்லாமல் தானாகவே அந்த ஆணும் பெண்ணும் எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் திருமணம் பண்ணிக்கிட்டு சண்டை சச்சரவும் இல்லாமல் வாழ்ந்தாங்க அப்படின்னா கூட அது ஹராம் தான். இது குற்றச்செயல் அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்லப்படுது. மேலும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, ஒரு பெண் வெக்கமே இல்லாமல் ஒரு ஆண் கிட்ட போய் நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவ நல்லவள் அல்ல அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு சில கட்டுப்பாடுகளையும் சட்டங்களையும் சொல்லியிருக்கிற இஸ்லாம் மார்க்கத்தில் 2 பேரும் பிடிக்கலை அப்படின்னா விவாகரத்து செய்யறதுக்கும் சில கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டிருக்குது. இந்த கட்டுப்பாட்டுகளை மீறது இறை கோபத்திற்குரியது அப்படின்னு வலியுறுத்துகிறாங்க. அல்லாஹு தாலாவுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடிய விஷயங்களில் மிகவும் முக்கியமானது இந்த விவாகரத்து தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் மனைவியின் மீது அதிருப்தி ஏற்படும் போது அதை அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்புறம் உபதேசிக்கணும். அப்புறம் கண்டிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நலம் தரும். அதுக்கு பிறகும் சண்டை நீங்கலை அப்படிங்கிற பட்சத்தில் 2 வீட்டாரின் சார்பில் ஒரு நடுவரை ஏற்படுத்தி அவர் மூலியமாக தீர்வு காணணும். அப்பையும் பிரச்சனை தீரலை அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல சிந்தனையும் நல்ல